இன்னைக்கு நிஃப்டி 440க்கு போகுமா அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு நிஃப்டி 440 கரெக்டாக போயிட்டு ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா அதுக்கு மேலே போகல. இப்போ இன்னைக்கான கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு இன்னைக்கு நிஃப்டி இதுக்கப்புறம் 24,350க்கு வருமா இல்லைன்னா 24,550 போகுமா? ஸோ எலியாட் வேவ் பிரகாரம் இது ஃபோர்த் வேவ்க்குள்ளே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் இந்த நம்பர் பிளேட்டை நான் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுறேன். நம்பர் பிளேட் பார்ப்போம் என்ன சொல்லுது. நம்பர் பிளேட் சொல்லுது இந்த ஃபஸ்ட் வேவ்க்குள்ளே இருக்க தேர்ட் வேவ் அண்ட் ஃபிஃப்த் வேவ் சொல்லியிருக்கோம். இப்போ இந்த தேர்ட் வேவ் முடிஞ்சிருச்சு. ஸோ தேர்ட் வேவ் முடிச்சுனால ஃபோர் வந்து கரெக்ஷன் வேவ் இல்லையா, ஏபிசி. ஸோ அது ஏபிசியில் எங்கே இருக்குன்னா சி. ஸோ நம்பர் பிளேட் அப்டேட் பண்ணிட்டோம். சரி, நெக்ஸ்ட்டு இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஏபிசின்னு மீன் பண்ணுறது என்னென்னா இந்த 440 ரீச் பண்ணோம். 440 அபோவ் 460 கிட்ட போயிருக்கு இல்லையா. ஸோ அதுதான் எண்ட் ஆஃப் 3. அந்த 3லேருந்து ஆரம்பிக்கிறது 4, இந்த பிளாக் 4. அதுக்குள்ளே நடக்கிற ஏ வேவ் இது முடிஞ்சது, பி முடிஞ்சது, சி நடந்துகிட்ருக்கு. ஸோ சி எவ்வளோ தூரம் போகும்னா அப்ராக்சிமேட்டாக இந்த ரேஞ்சுக்குள்ளே வரலாம். ஸோ 350 to 320 320க்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். ஸோ சரி, வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபிஃப்த் வேவ், பெரிய ஃபிஃப்த் வேவ் கண்டினியூ பண்ணி போகும். பெரிய ஃபிஃப்த் வேவ்னா இது இந்த பிளாக் ஃபிஃப்த் வேவ் கண்டினியூ பண்ணி போகும். ஸோ அதோட டார்கெட்ஸு அப்ராக்சிமேட்டாக 24,550 கிட்ட வரலாம். இது வந்து ஒரு அப்ராக்சிமேஷன். இந்த மெஷர்மெண்ட்லாம் எப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலாக அப்புறம் கற்றுக்கலாம். பட் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு 350, நெக்ஸ்ட்டு 550. இஃப் இட் இஸ் அ ஃபோர்த் வேவ், நடந்துகிட்ருக்கிறது ஃபோர்த் வேவ்னா அதுக்குள்ளே இருக்கிறது சி வேவ் நடந்துட்டுருக்குன்னா நாளைக்கு ஃபஸ்ட்டு 350, அதுக்கப்புறம் ஃபிஃப்த் வேவ் கண்டினியூ ஆகணும் 550. இதுதான் இப்போதைக்கு நிஃப்டியோட அப்டேட்டு. தேங்க்யூ ஸோ மச்.